பாத்தீங்களா எல்லாரும்? இப்ப பேசும்போது கூட பொண்டாட்டியா அவங்க இவங்கன்னு சொல்றாரு. நம்ம ஊர்ல யாராவது பொண்டாட்டியா அவங்க இவங்கன்னு சொல்லி பேசுவோமா? இது இவரு பொண்டாட்டியே இல்ல, அது மட்டும் நல்லா தெரியுது. யோ, ஒரு பொண்ணோட மனசுக்கும் உணர்வுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டீங்க. இந்த மஞ்ச தாலிக்காவது மரியாதை கொடுப்பீங்களா? இதுக்கப்புறம் இவங்க பத்தி யாராவது தப்பா பேசுறீங்க, இங்க நடக்கிறதே வேற. என்ன சார், பக்தி பயமா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரீங்க போல இருக்கு? ஆமா, எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு வரேன். நீங்க சாமி கிட்ட எனக்கு மன தைரியத்தை கொடுங்கன்னு வேண்டிட்டு வந்திருக்கணும். பிகாஸ் நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டுட்டு who knows, உங்களுக்கு நெஞ்சு வலி கூட வரலாம். பாம்பு விஷத்தை தானே கக்கும், உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையா வரப்போகுது. எனக்கு நீ எதையும் சொல்ல வேண்டாம். நான் பாம்பாவே இருந்துட்டு போறேன். ஆனா உங்க மருமகளை பத்தி உங்களுக்கு இருக்கே ஒரு நினைப்பு, அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல சுக்கு நூறா உடைய போகுது. அவங்க என்ன காரியம் பண்ணிருக்காங்க தெரியுமா? கேட்டா தாங்க மாட்டீங்க. அப்படி என்ன பண்ணிட்டா? கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம்? யா, ஏற்கனவே இந்த அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் அரசல் புரசலா காசிப் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அத உங்க மருமக உண்மையாக்கிட்டாங்க. மாப்பிள்ளை யாருன்னு சொல்ல மறந்துட்டேனே. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க ஃபேவரட், இதே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு, ஹரி சார். மதுரையில வச்சு உங்க மருமகளுக்கு அவர் கையால தாலி கட்டிட்டாரு. சி வாய்மூடு. என் மருமகளை பத்தி இப்படி அபாண்டமா பேசாத, உன் நாக்கு அழுகி போயிடும். லட்சுமி உன்னை எதிர்த்து எலெக்ஷன்ல ஜெயிச்சு செக்ரட்டரி ஆயிட்டான்னு அவளை பழி வாங்கறதுக்காகவே அவளுக்கு தெரியாம அவ பணத்தை திருடி வச்சுக்கிட்டு அவன் மேல பழி போட்டவ தானே நீ. அந்த குட்டெல்லாம் வெளுத்து போச்சுன்னு இப்ப புதுசா இது வேறயா? நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல? 1 minute. இந்த போட்டோ கொஞ்சம் பாருங்க. இப்ப என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி போட்டோவை வெட்டி ஒட்டுற வேலையெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. இந்த மாதிரி பண்ணா போலீஸ்ல என்ன தண்டனை தெரியுமா? 2 வருஷம் ஜெயில இருக்கணும். என் மருமகன் நெருப்பு மாதிரி, அவளை கலங்கப்படுத்த யாராலையும் முடியாது. அப்படி முயற்சி பண்றவங்க அழிஞ்சுதான் போவாங்க. அந்த அளவுக்கு உங்க மருமக மேல நம்பிக்கை. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க லக்ஷ்மி தாலியும் கழுத்துமா வந்து நிப்பாங்க. அப்ப பாப்போம் உங்க நம்பிக்கை என்ன ஆகுதுன்னு.
எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்தாச்சு. ஹலோ மிஸ்டர் பெரியவரே, உங்க மருமக கழுத்துல மஞ்சளா ஏதோ ஒண்ணு தொங்குதே, அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? லக்ஷ்மி, என்ன லக்ஷ்மி இது? அப்படின்னா பிரதீபா சொன்னதுல உண்மையா? நான் சொன்னது எல்லாம் உண்மைதான். இது வரைக்கும் லக்ஷ்மிக்கு ஏதோ டைம் கொஞ்சம் சாதகமா இருந்தது போல, தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்பதான் முதல் முறையா வசமா மாட்டிக்கிட்டாங்க. என்னம்மா இது? இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டாம். என்ன நடந்துச்சுன்னா நீ சுமாரியா? லட்சுமி, என்னம்மா இது? என் தலையில கல்ல தூக்கி போட்டியம்மா. உன்னை எவ்வளவு நம்பல, நீ எப்படிம்மா இப்படி? என் பையன் செத்து பல வருஷம் ஆச்சு. இன்னைக்கு என் மருமகளை செத்துட்டான். லக்ஷ்மி, இந்த நிமிஷத்துல இருந்து நீ யாரோ நாங்க யாரோ. உனக்கும் அந்த வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லை.